எங்க ஏட்டி மல்லி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என் ஆபீஸ் ரூமுக்குள்ள வராதன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, பொல்லாத ஆபீஸ் ரூம். ஒரு 4 புக்கு, ஒரு கம்ப்யூட்டர், இதெல்லாம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஆபீஸ் ரூமோ? உங்களுக்கு இதான் உங்க ஆபீஸ் ரூம்னா எனக்கு ஏன் கிச்சன் தான் ஆபீஸ் ரூம். அப்ப நீங்க சாப்பிட்றதுக்கு கிச்சனுக்கு வரக்கூடாது சொல்லிவிட்டேன். எப்ப பாரு இந்த நெட்ல 2 பீஸாவை ஆர்டர் பண்ணி கொஞ்சம் எலி கடிச்ச மாதிரி கடிச்சு போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் காப்பியும் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து சீட்டு கட்டு ஆடுறது. இது கேட்டா ஆபீஸ் ரூமாமா? வேலையில நம்ம தலையிடப்படாதான். ஏட்டி வந்தவ திரும்பி போறியா? எதுக்கு வந்தா சொல்லிட்டு போ. ஆமா, என்னைய கண்டாதான் வள்ளு வள்ளுன்னு உளுறீங்களே, அப்புறம் ஏன் என்னத்த சொல்ல? சரிட்டி, இனி உழல சொல்லு. ஏங்க, ரொம்ப நாளா அந்த வாஷிங் மிஷினு கேட்டுட்டு இருக்கேன். துணியை துவைச்சு முதுகுலாம் வலிக்கு. அடி கையோட ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி தந்துட்டியேண்ணா. அடிக்கடி பால் வாங்குக்கு காய்கறி வாங்குறதுக்குன்னு கடைக்கு ஓட முடியல. வெயில் காலம் வர வருது பத்தியிலங்க. உங்களுக்கு ஜூஸ் போடலாம், வேற எதுக்கும் நான் கேட்கல. பிறகு கையில மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. ஒரு கிரைண்டரு இதெல்லாம் இப்பவே வேணுமா? ஐயே, எங்க இப்பவே கேட்க நான் என்ன அவ்வளவு கொடுமைகள்லாம் கிடையாதுங்க. நீங்க மெதுவா நாளைக்கு கூட வாங்கிட்டாங்க. அப்படியே அந்த வீட்டு வாடகையோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 4000 ரூபாய் அனுப்பி விட்டியன்னா நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா 4000 ரூபாயா? எதுக்குட்டி? காய்கறி சாமான்ல இருந்து தலைக்கு போடுற ஷாம்புல இருந்து காலுக்கு போடுற செருப்பு வரைக்கும் நான் தான் வாங்கி போடுதேன். உனக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா 4000 ரூபாய்? எங்க கல்யாண நாடு வருதுல, அந்த நெட்ல ஏதோ ஆர்டர் பண்ணது அவளாமே. இன்ஸ்டாகிராமு அப்புறம் ஃபேஸ்புக்ல எல்லாம் சேலை விற்கவுல. அதுல ஒரு நல்ல சேலை பார்த்துடுங்க. நல்ல சிவப்பு கலரு, வத்தல் கலர்னு சொல்ல முடியாது, சிவப்பு கலர்னு சொல்ல முடியாது. 4000 ரூபாங்க அந்த சேலை. அதை கெட்டுனா அப்படியே நல்ல அழகா இருப்பேன். வீட்டு 4000 ரூபாய் கொடுத்து அந்த சேலை வாங்கி கட்டணுமாக்கும்? ஏங்க, நான் மட்டும் அந்த சேலையை கட்டிட்டேன், ஊர்ல இருக்கிற எல்லாரும் செத்துருவாங்களோ? அப்படி சொல்லாதீங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் அவிய வாய் மேல கையப்பாங்கன்னா பார்த்துடுங்களா, அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். ஆன்லைன்ல எல்லாம் ஒன்னும் சேலை எடுக்காண்டா, ஏமாத்தி போடுவானுவ. சாயந்தரமா கிளம்பி இரு, கடைக்கு கூட்டு போறேன். கடைக்கு கூட்டு போறியே? சரி, அப்ப கடையில எடுத்துக்கலாம். ஆன்லைன் பெரிய ஆன்லைன், கடையில இல்லாத சேலையே ஆன்லைன்ல இருக்க போது. அப்ப அந்த பொம்பளையில சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிரும். வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்கா, ஃப்ரிட்ஜ் வேணும்னு கேட்கா, மாவாட்டுறதுக்கு கிரைண்டர் வேணும்னு கேட்கா. எல்லாத்தையும் கேட்டவா உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்காளா? என்னத்த சொல்லு. என்னதான் அவரு கடைக்கு கூட்டு போய் சேலை எடுக்கேன்னு சொன்னாலும் இந்த ஆன்லைன்ல கிடைக்கிற சேலை மாதிரி இருக்குமா? என்ன பாட்ரி, என்ன கலரு. அதுல ஒரு ஏதோ ஆரி ஒர்க்காம ஃபுல்லாவே ஆரி ஒர்க்ல வச்சு பண்ணியிருக்கான். 4000 ரூபாய்க்கு தராங்க. அன்னைக்கு கேக்கேச்சிவாவே கடைக்கு கூட்டு போறேங்கவ. ஏட்டி மல்லிகுட்டி, எப்பயும் போல உன் புலம்பல ஆரம்பிச்சிட்டியா? வாங்கக்கா, உட்காருங்க. ஏட்டி, இன்னைக்கு என்ன புலம்பலு? பேசாட்டிக்கு உன் பேரு புலம்பல் ராணின்னு வச்சிருக்கலாம். ஏக்கா, நீங்க வேற. நான் எதுக்கு புலம்புறேன்னு எனக்கு தான் தெரியும். சரி, எதுக்குன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாண நாள் வருதுக்கா. சரி, இந்த ஒரு செல்லுல இப்பெல்லாம் புடவையெல்லாம் ஆன் பண்ணா வீட்டுக்கு கொண்டு தந்துடானமே, அது மாதிரி போட்டே பார்த்துடுங்க. அவர் வேண்டானா கடைக்கு கூட்டு போறேங்காரு. ஏட்டி கிறுக்கி, செல்லுலலாம் புடவை எடுக்கன்ட்டு 1000 2000 அனுப்பிடாதட்டி. என்னக்கா சொல்றியே? ஏட்டி மல்லிக்குட்டி, அப்படி யாரும் கேட்டாவுன்னு காசு கீசு அனுப்பிவிடாதட்டி. முதல் ட்ரெஸ்ஸுக்கு காசு கேட்பானுவோ, அடுத்தது அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காசு கேட்பானுவோ, அடுத்தது அனுப்புறதுக்கு காசு கேட்பானுவோ. அப்படி காசு கேட்டுகிட்டே இருப்பானுவோ, ஆனால் ட்ரெஸ் அனுப்ப மாட்டானுவோ. என்னக்கா சொல்றியே? வசமா வாங்கியிருக்கிய வழியே? ஆமாம், ஏற்கனவே ஒரு 2000 ரூபாய் இழந்துட்டோம்ல, ஏமாந்துட்டோம் டி. ட்ரெஸ்ஸும் வரல, காசும் வரல. மக்களே, இது உண்மை பார்த்துடுங்க. நான் தான் ஏமாந்தேன். இன்ஸ்டாகிராமில் பீடிங் டாப்பு ஆர்டர் போடுறேன்ட்டு ஆர்டர் போட்டேன் பார்த்துடுங்க. ஆமாம், 1000 ரூபாய்க்கு 5 ட்ரெஸ்ஸுன்ட்டு போட்டிருந்தான். நம்மளுக்கு தான் எதுனாலும் அதிகமாக கொடுத்தா தான் ஆசை வருமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் போட்டேன். 1000 ரூபா அனுப்ப சொன்னான். நானும் அனுப்புனேன். மறுபடியும் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 1000 ரூபா அனுப்ப சொன்னான். மறுபடியும் 1000 ரூபா அனுப்புனேன். பேதியில் புறவா மறுபடியும் 999 ரூபா அனுப்புங்க, அப்போ தான் ட்ரெஸ் அனுப்புவேன்னு சொல்லுதா. நான் அனுப்ப முடியாதுங்க, கார்டு ப்ராமிஸ் அவங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்க. என்ன ப்ராடு பார்த்துடுங்க. ஆமாம், மொத்தமாக 2000 ரூபா பக்கம் நான் இழந்துட்டேன் பார்த்துடுங்க. ட்ரெஸ்ஸும் வரல, காசும் வரல. இந்த மாதிரி நீங்கள் எதுவும் ஏமாந்துடாதீங்க. ஆமாம், நான் ஏமாந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஏட்டி, அந்த அண்ணன் தான் கடைக்கு கூப்பிடுதாருல, அப்புறம் கடையில் போய் எடுத்துகிட்டு வா. ஐயேக்கே, நல்ல தெய்வம் மாதிரி வந்து என் கண்ணை திறந்து விட்டீங்கன்னு பார்த்துடுங்களா. நீங்கள் வரலன்னா நான் அவ்வளவு துட்டையும் ஏமாந்துருப்பேனே. ஏட்டி, உன் நிலமை புரியுது. இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கும். நம்மளை யார் வெளியே கூட்டு போகிறா? ஒரு நல்ல துணி போடுறதுக்கு ஆசை தான் இருக்கும். வெளியே கூட்டு போனால் தான் நம்ம எடுக்க முடியும் சொல்லு. வீட்டிலே இருந்து அப்படி தான் ஆர்டர் போட தோணும். காசெல்லாம் ஏமாற்றி பிடுங்கிடுவானுவோ. அதனால் நீ ஒன்று பண்ணு, அந்த அன்னை கூப்பிடுதாவலாம், அந்த அண்ணன் கூட போய் கடையில் போய் எடுத்துகிட்டு வா. சரிக்கா. நானும் இப்படி தான் டி. போடுறதுக்கு துணி இல்லையே, யார் நம்மளை கடைக்கு கூட்டு போகிறா? இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்குமென்ட்டு ஆர்டர் போட்டேன். கடைசியில் காசு இழந்தது தான் மிச்சம். ஐயேக்கா, அந்த நம்பரை எதுவும் இந்த போலீஸ் கேஸில் கொடுத்து பிடிக்கப்படாது. அதில் போனது தான் டி, திரும்ப வராது. நல்ல வேலைக்குக்கா. இப்போ நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக இருந்திருந்தாலும் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருப்பேன்னா பார்த்துடுங்க. கேஷ் ஆன் டெலிவரினா மட்டும் நீ ஆர்டர் போட்டுட்டி. இந்த ஜிபேல அனுப்புறது, ஃபோன்பேல அனுப்புறதெல்லாம் நீ போட்டுட்டு கிடக்காத. சரிக்கா. இழுவேன், இழுவேன்.
கோழி நல்ல கோழியாக வாங்கி விட்ருக்காம்மா. நேற்று சந்தைக்கு போனாவில்ல புருஷனை முட்டாட்டியும் 2 கோழி வாங்கி விட்ருக்காவ பாரு. நம்ம புருஷன்ட்டு கேட்டால் கோழி பறக்கும் முட்டையை போடும் அப்படின்ட்டுருவான். ஏ இழுவே நீங்களக்க பிறகு ஏட்டி உன்னைய தேடி நான் வராமல் ஐஸ்வர்யா ராயா வருவா. மரியாதை மரியாதை. கழுது அது கிடக்குது. சரி இந்தா சாம்பார் வச்சு அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இவ அவ்வளவு நல்லவா கிடையாது. என்னதான்னு பாப்போம். உறங்கே செஞ்சா? ஆமாக்கா, அவர் காலையில 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாரு. அவருக்கு ஒரு காப்பியை மட்டும் போட்டு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு பிறகு நான் ஒரு ஆளு தானே எதுக்கு சோறு கறி ஆக்கிட்டுன்னு படுத்து உறங்கிட்டு கிடக்கேன். உனக்கு என்னடி கொடுத்து வச்ச வாழ்க்கை. எனக்கு தான் அமைஞ்சிருக்கு பாரு. மத்தியானம் சுடுச்சோறு திங்கக்கு வந்துருவான் வீட்டுக்கு. அண்ணனை அப்படி திட்டாதியக்க. ஆமாம் பெரிய அண்ணன். நம்ம கோழி புதுசாக நடமாடுது எங்குள்ளது. செத்து நாய். எந்த ஒரு பொருளும் புதுசா இருந்துடக்கூடாது. அது எங்குள்ளது, எப்போ வாங்கினா எவ்வளோ, திங்க கொண்டு வாங்கிடக்கூடாது, எவ்வளோன்னு கேட்டுறோம். பிறகு ஒரு கவர் தொங்கிடக்கூடாது, என்ன கவர்னு கேட்டுறோம். இந்த கோழி நடமாடுதான் அவளுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னு செஞ்சிருக்கு. எக்க நேற்று சந்தைக்கு போனோமா 2 கோழி வாங்கிட்டு வந்தோம் பத்துடுங்க. சோடி எவ்வளோ டீ? 250. பரவாயில்ல 250க்கு இவ்வளோ பெரிய கோழினா பரவாயில்ல தான். சரி இந்த குழம்ப பிடி, நான் வீட்டில் வேலை இருக்கு, போய் பொரியல் வைக்கணும். சரி வார என்ன? சரிக்கா போயிட்டு வாங்க. எப்படியோ அவ தலையில கட்டியாச்சு. இவ அவ்வளவு நல்லவா கிடையாது. ஒரு நாள் நமக்கு திங்கைக்கு ஒன்றும் கொண்டு வந்து தரான்டா. இன்னைக்கு அதிசயமா இருக்கு, குழம்பு கொண்டு வந்து தந்துட்டு போறா. கருமம் என்ன நாத்தம் ஆறுதம்மா. எத்தனை நாளைக்கு முன்னாடி வச்சு குழம்போ தெரியல. பேதில போறவ கீழே கொட்டுனா அவதான பாத்திரத்தை கழுவணும். நம்ம கிட்ட தள்ளி விட்டோம்னா நம்ம கழுவி கொடுப்போம்ல, கொடுக்கும்போது அந்த பிளான் பண்ணி வந்திருப்பா. அதுக்குன்னு இப்படியாம்மா ஒரு புளிச்சு போன குழம்பைய கொண்டு வந்து கொடுப்பாவே. இருக்கட்டு, மனசுல வச்சுக்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த பாத்திரம் வாங்க வரதானே செய்யணும். அன்னைக்கு இருக்கு உனக்கு கொடுத்துட்டு ஓடையா செய்யறா. இந்த குழம்பு ஆடு மாடுகளுக்கு ஊத்துனா கூட அதுவா கூட மோந்து பார்க்காது. அப்படி ஒரு நாத்தடிக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி உள்ள குழம்பு தெரியல. ஒரு மனுஷி இப்படியாம்மா பாத்திரம் உலக்கு மாச்சப்பட்டு அடுத்த வட்டு தள்ளி விட்டு போவா. இப்படி பொம்பளை நான் ஊருக்குள்ள பார்க்கல. அடி ஆத்தி, அடிக்கிற வெயிலுக்கு அம்பர்லாவை அக்குளுக்குள்ளதான் சொறி விட்டு அலையணும் போல. அவ்வளவு வெயிலம்மா. உங்க ஊர்ல எப்படி இருக்கு வெயில்? புஷ்பா, புஷ்பா எட்டியோ வெளியே வாட்டி. ஏக்கா கூட்டியலோ? ஏழு புஷ்பாவை கேட்டா நீ என்ன உள்ள இருந்து வர? இங்க என்னல பண்ணுத? இங்கேயே வேலைக்கு செட்டில் ஆயிட்டோம்ல. அது சரி, உனக்கு என்னப்பா, பொண்ணு இருக்கிற வீட்லயே வேலைக்கும் ஆள் தர்றதுக்கும் ஆள் இருக்கு. சத்தமா பேசாதியக்க, ஆச்சி தாத்தா காதுல விழுந்துற போது. விழுந்துட்டாலும் அவளுக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? எல்லாம் தெரியும். என்னக்கா சொல்றிய? ஆச்சிக்கெல்லாம் உங்க 2 பேர் விஷயம் தெரியும்ல. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காவ பாத்துக்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நீ நல்ல பையங்கிறதுனால மட்டும்தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவிய மரியாதை கெட்டு போகாத மாதிரி நடந்துக்க சொல்லிவிட்டேன். சரிக்க. ஓயாம இந்த வீட்டு பக்கம் வந்துட்டு கிடக்காதண்ணே. சரிக்க. ஏட்டி நெட்டூஸ் என்னட்டி கூப்பிட்டுட்டே கிடக்க? ஏட்டி புஷ்பா, வாட்டி வெளியே போயிட்டு வருவோம். அடியாத்தி, அடிக்க வெயிலுக்குள்ள வெளியே கூப்பிடுது அறிவு கிட்டவள. வெயிலுக்குள்ள போனோம்னா கருத்து பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துடும் டீ. ஆமாட்டி, வீட்டுக்குள்ளேயே இருக்கப்போம். வெளியே ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு இருந்தாம் டீ, மனசுக்கு நல்லா இருக்கும். ஏன் என்ன சிட்டி உன் மனசுக்கு? சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பையன் என்ன எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கான்? அந்த பையன் இந்த பையன் சொல்லாத டீ, உனக்கு தம்பி மாறி. சரிதான். எங்க போனாலும் எனக்கு ஒரு பொரி உருண்டையை மட்டும் வாங்கி தந்துரு. நீ எங்க கூப்பிட்டாலும் வாரேன். இளச்சீனு பாத்துக்கல, ஒரு பொறி உருண்டை வாங்கி கொடுத்து யாரு கூப்பிட்டாலும் போயிருவா போலயே. இக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா, அவ ஒரு குழந்தை மாதிரி. ஆமா குழந்தை தான். என்ன ஒரு 80 கிலோ குழந்தை.